இப்பொழுது கூட கர்த்தாவே நாங்கள் செய்தி கேட்க போகிறோம். தேவ கிருபை எங்களை ஆளுகை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி ஆவிக்குரிய தகப்பனே நாங்கள் உட்கொள்ளும்படியாக தேவ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது செய்தி கொடுக்கிற தாசனை ஆசீர்வதிங்க, அவரை மறைத்து அவருக்குள்ள இருக்கிற நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. அண்ணா இசையண்ணா கரங்களை தட்டி எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சத்தமே கேட்கல. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை திக்கற்றவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு வாக்களித்தார். நான் உங்களை திக்கற்றவர்களாக. இதை யாருக்கு வாக்களித்தார்? யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாக. இந்த அருமையான இந்த காலை வேளையிலே இந்த பர்கூர் கிராமத்து தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறபடினால் அவர் உங்களோடு கூட சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக திரும்பி வருவேன் என்று இயேசு வாக்களித்திருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக. ஒரு திக்கற்ற நிலைமையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? ஒரு திக்கற்ற ஒரு இருதயத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? ஒரு திக்கற்ற நிலைமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? பிடித்துக் கொண்டு இருக்கிறதா? இந்த திக்கற்ற நிலைமையின் வாழ்க்கையில என்றைக்கு போகும் என்று சொல்லி பிரிவுகளுக்கு மத்தியிலே, இறப்புகளுக்கு மத்தியிலே, கவலைகளுக்கு மத்தியிலே, கண்ணீர்களுக்கு மத்தியிலே, இருதய துக்கத்தின் மத்தியிலே நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த ஆலயத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்திலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், திரும்பி வருவேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு 30வது வயதிலே இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு என்ற தம்முடைய சீஷர்களை அவர் அழைத்தார். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த ஆண்டவரை நேசித்து அன்பு கூர்ந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படித்து அவர்கள் கடந்து சென்றார்கள். ஒரு கட்டம் வருகிறது, இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டுமானால் இந்த மனுக்குலம் முழுவதும் பாவத்திலும் சாபத்திலும் இருளிலும் விழுந்து கிடக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு ரட்சிப்பின் அதிபதியாக தேவகுமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்து இந்த மனுஷகுமாரனாக தேவனால் அனுப்பப்பட்டார். எதற்காக? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ரத்தம் இந்த பூமியில அடிக்கப்பட வேண்டும், அந்த பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவர் ஸ்திரீயின் வித்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்ற அந்த வாக்கு தத்தத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். 33 வருஷம் அவருடைய ஊழியம் இருந்தது. அதிலே 3 வருஷம் அந்த சீஷர்களோடு அவர் ஒரு உறவு, ஒரு குடும்பமாக எங்கு சென்றாலும் அவரோடு கூட சீஷர்கள் கடந்து போனார்கள். ராத்தங்க இடமில்லாத இடத்திலும் அந்த சீஷர்கள் இருந்தார்கள். வனாந்தரத்திலே போகும்போது அந்த சீஷர்கள் இருந்தார்கள். கடும் காற்று புயல் அடித்த அந்த கடலுக்கு நடுவிலே சீஷர்கள் இருந்தார்கள். பல நேரங்களிலே அந்த ஆசாரியர்களால், யூதர்களால் அந்த எதிர்ப்புகள் வந்த போதும் அந்த சீஷர்கள் அவர்களோடு கூட இருந்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே பிதாவுடைய சித்தம், இயேசு தம்மை சிலுவையிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும், அவருடைய ரத்தத்தினால் இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும். அந்த நேரம் நெருங்கி வந்தது. பஸ்கா ஆராய் அவர் அடிக்கப்பட வேண்டும். அந்த நேரம் நெருங்கி வந்தது. எருசலேமிலே பஸ்கா பண்டிகை நெருங்கி வந்தது. அந்த நேரத்திலே இந்த 3 வருஷம் அப்பம், தண்ணீர் எல்லா காரியங்களிலும் கூடவே இருந்த அந்த 12 சீஷர்களை பார்த்து தான் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். ஒரு பிரிவு, ஒரு பிரியக்கூடிய ஒரு நேரம், எத்தனை வேதனை அந்த இயேசுவுக்கு தெரியும். பிரிவு என்பது அவருக்கு தெரியும். இன்னைக்கு நாம் இழப்புகளுக்கு மத்தியில இருக்கலாம், சிலரை இழந்து நாம் காணப்படலாம். இது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் அவர் வாக்களித்தார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன், கொஞ்ச காலம் நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன், கொஞ்ச காலம் தான் தவிக்க போகிறேன், இமை பொழுதுதான் உங்களை விட்டு பிரிய போகிறேன். ஆனால் மிகுந்த இரக்கத்தோடு, நித்திய கிருபைகளோடு சதா காலங்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்திலும் என்னை அனுப்பின தேவனிடத்திலும் நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், திரும்பி வருவேன், என்னுடைய தேற்றவாளனை உங்களுக்கு தந்து செல்வேன் என்று அவர் சொன்னார். தேற்றவாளனை கொடுத்து சென்றிருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இந்த ஒரு வார்த்தையை எந்த உலகத்துல எந்த மனிதனும் சொல்லவே முடியாது.
இயேசு மட்டும்தான் அதை சொன்னார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இன்றைக்கு நீங்கள் கலங்கின உள்ளங்களோடு, வேதனையோடு, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களா? நிச்சயமாய் தேவன் அதை சமாதானத்துக்கு ஏற்பாய் உங்களுக்கு தருவார். பொறுமையோடு காத்திருக்க நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்திலே அருமையான நான்கு சகோதரர் ரமேஷ் நாயக் அவர் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை அதை இழந்திருக்கிற அருமையான சகோதரி ஆகட்டும், திருச்சபை மக்கள் ஆகட்டும், ஒருவேளை இந்த கிராம மக்கள் ஆகட்டும், அவர் ஊழியம் செய்த பக்தி ஆகட்டும், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இயேசு சுவாமியை கும்பிட போனீர்களே, ஏன் உங்கள் வாழ்க்கையில இப்படி வந்தது என்று சொல்லுகிறவர்கள் ஆகட்டும், அவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் இன்றைக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்? நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? என் சகோதரர் இல்லையே, எனக்கு போதித்த போதகர் இல்லையே, என்னை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினவர் இல்லையே, இந்த கிராமத்துக்கு ஒளியாக உப்பாக இருந்தார் அவர் இல்லையே, ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன்? அவர் ஏன் இல்லை? அவர் தேவனுக்கு நல்ல உபயோகப்பட்டிருந்த பாத்திரம் தானே, ஏன் அவர் இல்லை? நான் உயிரோடு இருக்கிறேன். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? ஒரு கேள்வியை நீங்கள் போட்டு பார்த்தால் வேதம் பதில் சொல்கிறது. வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இது மனிதனுடைய சத்தம் அல்ல, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் கொண்டு பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்களாக. எனக்கு அருமையானவர்களே, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? என் சகோதரன் ஏன் இன்னைக்கு என் இடத்தில் இல்லை, என்னோடு இல்லை? இந்த கேள்விக்கு ஒரே பதில் இன்றைக்கு இதுதான். இன்றைக்கு இந்த பூமியில நான் ஏன் இருக்கிறேன்? அவர் இல்லை என்று சொன்னால் அதற்கு நான் விளக்கத்தை சொல்லிவிட்டு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? ஏன் என் சகோதரன் இல்லை என்ற ஒரு கேள்விக்கு வேதம் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் கொண்டு பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏன் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறேன்? நான் ஏன் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறேன்? அவருடைய கிருபையிலே நான் உயிரோடு இருக்கிறேன். அவர் ஏன் இல்லை? நான் ஏன் உயிரோடு கூட இருக்கிறேன்? இந்த கேள்வி நான் மறுபடியும் இதற்கு உங்கள் உள்ளத்திலே நான் அதை கொடுபடியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதற்காக என்று சொன்னால், இந்த பூமியிலே நான் இருக்கிற நாள் வரைக்கும் அவருடைய கிருபையிலே நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த பூமியிலே நான் இருக்கிற வரைக்கும் அவருடைய பரிசுத்தத்திலே நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தரை ரட்சித்திருக்கிறது எதற்கு? அவருடைய கிருபையிலே நான் பூரணப்பட வேண்டும். கர்த்தரை ரட்சித்தது எதற்கு? அவருடைய பரிசுத்தத்திலே நான் வளர வேண்டும். ஒரு குழந்தையை போல நான் இல்லை, நான் ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? இந்த பூமியிலே நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? அவருடைய நீதியிலே நான் பரிபூரணப்பட வேண்டும். அப்ப நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு ஒரு கேள்வி நீங்கள் இன்றைக்கு யோசித்து பார்த்தீர்களானால், ஏன் என் சகோதரன் இன்றைக்கு இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாற போய்விட்டார், எதற்காக என்று சொன்னார், அவர் கிருபையிலே பூரணமடைந்து விட்டார், தேவனுடைய பரிசுத்தத்திலே பூரணமடைந்து விட்டார், அவர் தேவனுடைய நீதியிலே பூரணமடைந்து விட்டார். பூரணமடைந்த யாவும் இந்த பூமியிலே இருக்க முடியாது. அது தேவனுடையவர்கள், அவர் தேவனுடைய சொத்து. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நீங்கள் உங்களை பார்த்து கேட்டு சொல்லுங்கள், ஏன் சகோதரன் இல்லை, நான் உயிரோடு இருக்கிறேன்? ஐயா, நான் இன்னும் கிருபையிலே பூரணப்படவில்லை, நிறைய காரியங்கள் பலவீனம் இருக்கிறது, நிறைய இன்னும் நான் பரிசுத்தம் அடையவில்லை, இன்னும் நான் பரிசுத்தத்திலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன். நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்? இன்னும் ரைட்னஸ் எனக்குள்ளாக தேவன் என்பது நீதி இல்லை, இன்னும் அழுக்கான தந்தை எனக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் நான் உயிரோடு இருக்கிறேன். அவர் பூரணமடைந்து விட்டார். வேண்டாப்பா, வந்துரு, பொது உலகத்தின் பாரு, உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், மனைவியை நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை திக்கற்றவர்களாகிறேன், நான் திரும்பி வருவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை யோசித்து பார்த்தீர்களா? இவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைப்பாறுதல்னா என்ன தெரியுமா? ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய அலுவலகத்துக்கு போறீங்க, பெரிய அலுவலகம், ஒரு பெரிய ஃபேக்டரி ஓனரை பார்க்க போறீங்க. உங்களை வெயிட்டிங் ஆள்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எம்பி என்ன செய்வாங்க? உள்ள வாங்க என்று சொல்லுவாங்க. அதுதான் இப்ப ரமேஷ் நாயக் எங்க இருக்கிறார்? இந்த வெயிட்டிங் ஆள்ல மகாராஜா இயேசுவை சந்திப்பதற்கு நான் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், தம்முடைய சீஷர்களோடு இருந்து அவர் பிரிய போகிறார். இமைப்பொழுதிலே தெரிகிற ஒரு நேரம் தான், நான் உங்களை திக்கற்றவர்களாகவே நான் திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கண்களை மூடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, தருபவரே, சோதியம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னாலோ உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னாலோ ஐயா ஒரு வார்த்தை சொன்னாலோ ஐயா ஒரு வார்த்தை சொன்னாலோ விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதியம் ஏசையா. சுகம் தருபவரே, சோதியம் ஏசையா. இந்த நல்ல நல்ல பிதாவே, கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி. ஆராதனை வேலையிலே எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படும் சுவாமி. எங்களோடு நீர் பேசும். அடியேன் மறைத்து நீர் வெளிப்படும். நான் சேருவேன். நீர் திரும்பவும் நீ கருத்தை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ரெண்டு காரியத்தை இன்றைக்கு மிக சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன். சீக்கிரமாக நான் முடித்து விடுவேன். மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த 3 வசனங்களில் இருந்து தான் ஒரு சிறிய செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவன் இந்த குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசேயின் மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, அவருக்கு பரலோகம் ஒரு பேர் கொடுக்கிறது, இயேசு. அவர் பரலோகத்திலே தேவகுமாரனா இருந்தார். ஆனால் இந்த முழு உலகத்தையும் மீட்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரிப்பதற்காக அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது, இயேசு. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அப்ப தேவன் எதற்காக இந்த இயேசுவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இயேசுவை எதற்காக தேவன் அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், நம்மை ரட்சிப்பதற்காக. உலகத்திலே இதற்கு முன்பாக ஆதாமிலிருந்து பிறந்தவர் மரித்தவர்களுக்காகவும் இனி பிறந்து மரிக்க போகிறவர்களுக்காகவும் இந்த இயேசுவை இரட்சகராக மத்தியஸ்தராக இந்த தேவன் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் ஒரு பேரை கேள்விப்பட்டேன். அவர் பேர் கோயில் பிச்சை என்று சொன்னார்கள். அவருக்கு ஏன் கோயில் பிச்சை என்று வைத்தார்கள் என்று சொன்னால், வரிசையாக அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் இறந்து கொண்டே இருந்தார்களாம். இந்த கோயிலிலே வந்து அந்த ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வந்து அவர்கள் மன்றாடி ஒரு மடிப்பிச்சையை கேட்டார்களாம். அந்த மடிப்பிச்சையை கேட்டபோது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு என்ன செய்தாரா? அதுவரைக்கும் இறந்து கொண்டே இருந்த அந்த சகோதரிக்கு அந்த அடுத்த குழந்தை மரிக்காமல் உயிரோடு இருந்ததாம். உடனே கோயிலில் வந்து நான் பிச்சையாய் கேட்டபடினாலே இந்த பிள்ளைக்கு கோயில் பிள்ளை என்று சொல்லி பேர் வைத்திருப்பார்கள். இப்படி பேர் வைப்பதிலே ஒரு காரணம் உண்டு. அதைத்தான் பரலோகத்திலே இந்த தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது இந்த பரலோகத்திலே தேவன் இந்த குமாரனுக்கு இந்த உலகத்தில் ஒரு பேர் வைக்கிறார். அந்த பேர் என்ன? இயேசு. இயேசு ஒரு காரண பெயரை அங்கு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் ஆதியாகமம் 3:15 இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த முதலாம் வேத பகுதியிலே மனுக்குலம் எப்படி விழுந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சாத்தான் எப்படி மனுக்குலத்தை மோசம் போக்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஸ்திரீயின் வித்தாய் ஒருவர் வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, முன்னே சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக கூட இந்த இயேசு இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர், அதாவது
அப்போஸ்தலர்கள் காலத்துல இயேசுக்கு அப்புறமாக அவர் பரமேறி போன காலத்திற்கு பின்பதாக அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும் போது அவர்கள் பதிவு செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் போது பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்றது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதனை பிரதான பாவி நான் தான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நான் கூட ஒரு பிரதான பாவியாகத்தான் இருக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே. அப்போ இயேசு நம்மை ரட்சிக்கும்படியாக தேவன் இந்த உலகத்திற்கு இயேசுவை அவர் அனுப்பி இருக்கிறார். ஒரு கிஃப்டாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே. அப்போ இயேசு எனக்குள் ரட்சிப்பாய் வர வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு எனக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா ஒரு மரத்தை வச்ச உடனே அந்த மரம் வளர்ந்தோடனே உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. ஒரு கனி தருகிற ஒரு மரத்தை நீங்க வைக்கிறீங்க உங்க தோட்டத்துல, அதை வைக்கும் போது அதை நாள்தோறும் வளர்ந்து வர்றத பாக்குறீங்க. முதல் எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? ஆஹா, தப்பு தப்பு. பூ ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு பூ. பூ வந்த பிறகுதான் நீங்க கனியை நீங்க பார்க்க முடியும். பூ இல்லாம கனி வரவே முடியவே முடியாது. இயற்கையே நமக்கு ஒரு சாதகமாக ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அதே போலத்தான் என் வாழ்க்கையிலே இயேசு என்கிற ரட்சிப்பு வரும்போதுதான் நான் கனி உள்ளவனாக ருசி உள்ளவனாக என்னால் மாற்றப்பட முடியும். அப்படித்தான் எனக்கு பிரியமானவர்கள், இந்த ரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. அதுதான் பவுல் சொல்கிறார், பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு கூட்ட மக்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. அப்ப இந்த இயேசு எனக்குள் ரட்சிப்பாய் வர வேண்டும் என்று சொன்னால் 28 வயதில ஒரு வாலிபனான ஒரு முதிர்ந்த வாலிப வயதில ஒரு திருமணத்திற்கு ஆயத்தமாக அந்த வாலிப வயதில என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டது என்று சொன்னால் தரை மட்டமாக ஒரு டெத். ஆதாமுடைய பிள்ளையார் என் வாழ்க்கை ஒரு டெத், ஒரு பிணத்துக்கு ஒப்பாய் இருந்தது. நான் என்னுடைய உள்ளத்திலே தோன்றின ஒரு காரியம், என்னுடைய 28வது வயதிலே நான் செத்து போக வேண்டும், நான் மரித்து போக வேண்டும், சூசைட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திலே மனுக்குலத்தை வஞ்சித்த அதே பிசாசே எனக்குள்ளும் வந்து நீ செத்துப்போ, யூ யூஸ்லெஸ் ஃபெலோ, நீ ஒன்னுத்துக்கும் உதவாதவன் என்று சொல்லி என் உள்ளத்திலே அவன் வந்தான். அப்போது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. அதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு என்கிற ஒரு பூ, அந்த ரட்சிப்பு நமக்குள் வரும்போது மட்டுமே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். அந்த 28வது வயதிலே நான் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு என் வாழ்க்கை தொய்ந்து போனது. என் நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள், என் உறவுகள் எல்லாம் நல்லா வளர்ந்து போய்விட்டார்கள். என் தகப்பன் கூட என்ன சொல்வார்கள் அப்படின்னு சொன்னா, எரும மாடு வளர்த்தா கூட அது பால் கொடுக்கும். ஆனா இந்த ஆண் பிள்ளையை நான் பெற்ற போது சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவன் வளர்ந்து வாலிபனான போதோ, ஏன் இவன் பிறந்தான், செத்து ஒழிந்தால் கூட நான் ஒரு 6 மாதம் அழுது கண்ணீர் வடித்து விட்டு நான் துக்கத்தை மறந்து போய்விடுவேன், யூஸ்லெஸ் ஃபெலோ என்று சொன்னான். என் தாயார் சொல்லுவார்கள், அம்மி உரலை வாங்கி வச்சாங்க அப்புறம் மாவாட்ட வரும், பட் இது ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில தான் என்னுடைய வாழ்க்கை அந்த வாலிப நாட்களில் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு வந்தார். அந்த பிரதான பாவியாய் நான் இருந்தேன். இந்த உலகத்துல நான் ஆடாத ஆட்டம் கிடையாது, நான் பார்க்காத சந்தோஷம் கிடையாது. எத்தனை நண்பர்கள், எப்பேற்பட்ட நண்பர்கள், கொலை செய்கிறவர்கள், ரவுடித்தனம் பண்ணுகிறவர்கள், கஞ்சா விற்கிறவர்கள், போது எல்லாருடையும் என்னுடைய நட்புகள், என்னுடைய ஸ்நேகங்கள், எல்லாருடையும் என்னுடைய காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட பயம் அறியாதவனா இருந்தேன். எந்த இடத்துக்கும் பயப்பட மாட்டேன். 4 மாடி கட்டடம்னாலும் அந்த பைப்பை பிடித்து மேல ஏறிடுவேன். அப்படிப்பட்ட தைரியம் உள்ளவனாய் நான் பாவ அனித்தியமான சந்தோஷத்துக்கு இருந்தேன். ஆனால் 28வது வயதிலே என்னுடைய வாழ்க்கை 0வாக மாறினது. பிசாசு என் உள்ளத்துல வந்து சொன்னான், நீ நல்லா அனுபவிச்சுட்ட, வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்ட, இனி என்னத்துக்காக நீ வாழ போற, செத்து போய்விடு, நீ செத்து போய்விடு என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுகிறார்.
உனக்காக சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் இருக்கிறது. உனக்கு இந்த நிலைமையில உன்னை நான் ஜெயமாக மாற்ற முடியும். நீ எல்லாம் முடிந்தது என்ற நிலைமையில இருக்கிறல்ல, இந்த நிலைமையில உன்னை உயர்த்த முடியும். அந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் போது உனக்கு ஒரு ஜெயத்தை தருவேன் என்று சொல்லும் போது, நான் இந்த பக்கம் போய் விழுறதா, நான் இந்த பக்கம் போறதா என்ற ஒரு நிர்பந்தமான நிலைமையில அன்னைக்கு நான் இருந்த போது ஆண்டவருடைய சத்தம் என்னை வருந்தி அழைத்தது. ஆனால் பிசாசு என்னை அழைக்கிறான், வா செத்து போயிடு, யூஸ்லெஸ், ஒண்ணுமே இல்லை, நீ வா என்றான். ஆண்டவர் என்னை அழைக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் அந்த பிசாசுடைய வல்லமையை முறியடித்து என் உள்ளத்திலே அதிகமாய் ஊறுகிறது. நான் இங்கே போய் செத்து போவதை காட்டிலும், இந்த பாவ அனுப்பிய சந்தோஷத்துல விழுந்து சாகுவதை காட்டிலும் நான் என் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் என்னை பாவத்தை மன்னிக்கட்டோ, என்னை மன்னிக்காமல் போகட்டும், என்னை சிருஷ்டித்தவருடைய கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாள் நான் வேகமாக என் வீட்டுக்குள் வந்தேன். என் தாயார் இடத்துல சொன்னேன், யாரு வந்தாலும் கதவை திறக்காத, யாரு வந்தாலும் திறக்க கூடாது அம்மா என்று சொன்னேன். எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னைக்குமே இப்படி சொல்ல மாட்டானே, ஊரே திரண்டு வரோம் ஒரு நாளைக்கு அவனை பாக்குறதுக்கு, ஆனா இன்னைக்கு யாரு வந்தாலும் பார்க்காதன்னு சொல்றானே. நாங்க என் அறை வீட்டுக்குள்ளாக நான் போனேன். போயிட்டு நான் ஒரு நோட்டு பேனாவை எடுத்தேன், உட்கார்ந்தேன், எழுதினேன், பாவத்தை எழுதினேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பாவத்தை போட்டு தண்டனை, பாவத்தை போட்டு தண்டனை எழுதிக்கிட்டே இருந்தேன். அப்படியே கண்களில் இருந்து தண்ணீரா எனக்கு வந்தது. அந்த நோட்டை அப்படியே தூக்கி விசிறி அடிச்ச. எத்தனை புஸ்தகங்கள் எழுதினாலும் இடம் கொள்ளவே கொள்ளாது. இந்த உச்சந்தால் முதல் உள்ளங்கால் வரைக்கும் நான் பாவமான மனுஷன் ஆண்டவரே என்று சொல்லி என்னை ஆண்டவருக்கு அப்படியே அர்ப்பணித்து 1.5 மணி நேரம் கண்ணீரினாலே அந்த இடத்தை நிரப்பினேன். உலங்கால் படியிட்டு ஒவ்வொரு பாவத்தையும் நான் இருதயத்திலிருந்து எடுத்து ஆண்டவருக்கு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன், என்னை மன்னிப்பீரா? ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்தேன், மன்னிப்பீரா? என் தாயாருக்கு தெரியாமல் இந்த பாவத்தை நான் செய்தேன், மன்னிப்பீரா? ஆண்டவரே, என் ஆசிரியருக்கு தெரியாமல் இந்த பாவத்தை செய்தேன், என்னை மன்னிப்பீரா? ஆண்டவரே, என்னை நம்பி வந்தவர்களுக்கு விரோதமாய் நான் இந்த பாவத்தை செய்தேன், இதை நான் மன்னிப்பீரா? ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே இந்த தெருவில் இந்த நபரை நான் அடித்து நொறுக்கினேன், இந்த பாவத்தை மன்னிப்பீரா? ஆண்டவரே, இவர்களை நான் காயப்படுத்தினேன், இவர்களை நான் வேதனைப்படுத்தினேன், அந்த பாவத்தை மன்னிப்பீரா? ஆண்டவரே, என் சரீரத்தையே நான் பாவ கரைகளினாலே அசுத்தப்படுத்தி கொண்டேன், இதை மன்னிப்பீரா என்று சொல்லி நான் 1.5 மணி நேரம் கண்ணீர் நான் ஸ்டாப் கண்ணீரோடு கூட என் பாவத்தை நான் அறிக்கை செய்தேன். இருதயத்திலே விசுவாசிக்க நீதி உண்டாகும், வாயினால் அறிக்கை செய்ய ரட்சிப்பு உண்டாகும். என் ரட்சிப்பை நான் எப்படி பட்டுக் கொண்டேன்? இயேசுவை நான் இருதயத்திலே அவர் பாவிகளை ரட்சிக்கிறவர், மன்னிக்கிறவர் என்பதை நான் விசுவாசிப்பது அல்ல. உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போதுதான் ரட்சிப்பு என்கிற பூ நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. 1.5 மணி நேரம் நான் அழுது கண்ணீர் வடித்து முடித்த பிறகு ஒரு 15 நிமிஷம் என் மேல் தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். ஒரு பரலோக சந்தோஷம் வந்து இறங்கினது. இது வரைக்கும் அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கவில்லை. நண்பர்களோடு இருந்த போது அந்த சந்தோஷத்தை காணவில்லை. குடும்பத்தோடு இருந்த போது அந்த சந்தோஷத்தை நான் காணவே இல்லை. 1000 மடங்கு அந்த சந்தோஷம் என்னை நிரப்பினது. இன்னும் நான் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாமல், ஸ்திரீகளோடு இருக்கக்கூடிய அந்த தேகத்தை காட்டிலும் 1000 மடங்கு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே தேவன் நிரப்பினார். எனக்கு அருமையானவர்கள், ஆண்டவர் இந்த வழியாக ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே தேவனால் அனுபவப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சரியா உணர்ந்தாதான் நீங்க அடுத்த ஸ்டெப்ல போக முடியும். என்ன ஸ்டெப்? கனி கொடுக்க முடியும். இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இயேசு நம்மை ரட்சிக்கிறவராய் வந்தார். பாவத்தோடு வாழ்றவங்க வாழட்டும், அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. அவர்கள் மரித்தோரிடத்திற்கு கடந்து செல்ல போகிறார்கள். ஆனால் ஆதாம் வந்து டெத்தை கொண்டு வந்தார், கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொண்டு வந்தார். எனக்கு தெரியுமானவர்களே, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்ப அப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில உறவுகள் மாறினது. என் நண்பர்கள் எவ்வளவு திக் ஃப்ரெண்டா இருக்கும் தெரியுமா? நீங்க எல்லாம் க்ளோஸா இருப்பீங்களா? மாமா மச்சி வாடா, அங்க போலாம் இங்க போலாம், நல்ல ஜாலியா இருக்கலான்னு எல்லா நண்பர்களும் என்னை தூரமாக்கின. இயேசு என் அருகில வந்த பிறகு, இயேசு என் உள்ளத்துல வந்த பிறகு தூரமான. இப்பவும் நான் அவங்களோட பேசுவேன், இப்பவும் நான் பழகுவேன். பழகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. டிஸ்டன்ஸ், அவங்க வழியில தான் அடுத்து நம்ம போகக்கூடாது. ஆனா அவங்க வீட்டுல ஒரு டெத்துனா நான் முன்னாடி போய் நிற்பேன், அவங்க வீட்டுல ஒரு துக்கம்னா நான் போய் நிற்பேன். இதைதாங்க எதிர்பார்ப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? விலகி இருப்பது என்பது அவர்களை விட்டு அல்ல, ஆனால் இருதயத்தில் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களுக்காக நான் இன்னைக்கு கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன்.
எனக்குள்ள ரட்சிப்பு வந்த உடனே நான் முதலாவது செய்தது, யோபு எப்படி தன் சிநேகிதனுக்காக முழங்கால் போட்டு ஜெபித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு மாறணுமா? இன்னைக்கு நீங்க அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. உண்மையா ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொண்டது உண்மைனா உங்க பட்டணத்துக்காக நீங்க ஜெபிங்க, உங்க தெருவுக்காக நீங்க ஜெபிங்க, உங்க நண்பர்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்படி பாவியா இருந்த என்னுடைய வாழ்க்கையை அவரை நீதிமானாக என்னை மாற்றி அவர் என்னை ரட்சிக்க வந்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர், இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஆனா பாவத்தை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தர, இந்த பாவத்துக்கு விலை கொடுக்கணும் தெரியுமா? இந்த பாவத்துக்கு ஒரு விலை கொடுக்கணும். சும்மா பாவம் செய்ய முடியாது. நான் ஒரு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னா 10 ரூபா கொடுத்து சிகரெட் வாங்கணும். நான் தண்ணி அடிக்கணும்னு சொன்னா ஏன் நான் சம்பாதிச்ச பணத்தை வந்து எடுத்து நான் விலை கொடுக்கணும். இன்னைக்கு இதுதான். இதனால்தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் என் பிள்ளைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கிறேன். திருடன் அவன் வந்து உங்களை கொல்லவும் அழிக்கவும் வரான், அழிக்க வரான். திருடன் என்ன திருடுவாங்க. நாங்க எல்ஐசியில ஒர்க் பண்றதுனால நாங்க பாலிசி பேசும்போது இப்படி பேசுவோம். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்களுக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கா சார்? சார், உங்களுக்கு ட்ரிங்கிங் பழக்கம் இருக்கா சார் கேட்போம். அப்போ அவர் கேட்கும்போது சொல்றாரு, இருக்குன்னாரு. சரி சார், ரொம்ப குடிப்பீங்களா கம்மியா குடிப்பீங்களா? அப்ப நான் சொல்லுவேன், ஏன் சார் பாலிசி போடுறதுக்கு 10 ரூபா உங்களுக்கு சேர்க்கறதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க, யோசிக்கிறீங்க அவ்வளவு நாள் நான் எப்படி கட்டுறதுங்க? எத்தனை வருஷமா சார் சிகரெட் குடிக்கிறீங்கன்னு கேட்டேன். 15 இயர்ஸ். அதை வேற அவர் பெருமையா வேற சொல்லுவார். சார் எவ்வளவு சார் சிகரெட் அப்படின்னு? 10 ரூபாய். ஒரு நாளைக்கு எத்தனை சார் குடிப்பீங்க? ஒரு 5, மேக்சிமம் எடுத்துக்கிட்டா ஒரு 7 அப்படின்னு. சார் 70 ரூபா சார். சரி சார், ரவுண்டா வச்சுக்கலாம் சார், 100 ரூபாய் சார் ஒரு நாளைக்கு. மாசம் 3000 ரூபாய் சார். வருஷம் 36,000 ரூபாய் சார். 10 வருஷத்துக்கு 3,60,000 சார். அதுல ஒரு 1.5 லட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு 15 வருஷம் நீங்க சரிங்க. இதுதான் திருடன். உங்க ஆஸ்தியை அழிக்க கொள்ள வருகிறான். இன்னைக்கு குடிக்கிறவங்க கேட்டு பாருங்க, 400 ரூபாய் சம்பாதிச்சானா 250 ரூபாய் குடிச்சு வரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் பாருங்க. வருத்தம் எதை நிமித்த வருத்தம்? ஐயோ, என் கணவன் குடிக்கிறார், ஆசையெல்லாம் அடிக்கிறார். அது என்ன ஆயிடுது? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வரும்போது, காலேஜ் ஃபீஸ் கட்ட வரும்போது தான் தெரியும், பாரங்கள் மாதிரி நிற்கும், பணம் இருக்காது. எங்க போயிடுச்சு? திருட எல்லாத்தையும் சொரடிக்க போயிட்டான். அப்ப பாவத்துக்கு ஒரு விலை கொடுக்கணும், ஆனா ரட்சிப்புக்கு விலை இயேசு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் இது இங்கே காணப்படுவோம் என்பதை நான் இன்னைக்கு கத்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறாங்க. ஒரு வசனத்தை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. The gift of God. தேவன் ஈவாய் கொடுத்தது. இதுக்கு எந்த விலையுமே கிடையாது. ஒரே ஒரு விலை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை பாவி என்று நான் உணர்ந்து அந்த பாவத்தை என் நாவினாலே உண்மையாய் நான் அறிக்கை செய்யும் போது இந்த ரட்சிப்பை, இந்த தேவ சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை என் உள்ளத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு பிரியமானவர்களே, சரி, 2வது காரியம், இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை இவாய் கொடுத்திருக்கிறார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த பட்டணங்களிலே, கிராமங்களிலே மிஷனரிமார்கள் என்ன செய்திருக்கிறார்? நற்செய்தியாய் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்போ தேவன் இவாய் கொடுத்த இந்த ரட்சிப்பை நான் எப்படி காத்துக்கொள்வேன்? நான் எப்படி காத்துக்கொள்வேன்? அது ரொம்ப முக்கியம் இல்ல. நான் ரட்சிக்கப்பட்டவனே என் வாழ்க்கையில என்ன வருது? பூதா வருது. இப்ப இது அடுத்த லெவல்ல என்ன ஆகணும்? கனியா மாறி அது அடுத்த லெவல்ல மற்றவங்களுக்கு ருசி உள்ளதா நான் மாறணும். இந்த ஸ்டேஜ் வருது, நான் ருசி உள்ளவனா மாறணும். அப்ப 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரட்சிப்பை நான் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? எப்படி ஒரு பாவத்தை நான் செய்யாம என்ன காத்துக்கொள்ள முடியாதோ அதே போல இந்த ரட்சிப்பையும் என்னால காத்துக்கொள்ள முடியாது. அதுக்கும் ஆண்டவருடைய உதவிதான் வேணும். அதனாலதான் மத்தேயு 1:23 நம்ம வாசிக்கும் போது அடுத்த வார்த்தை வருது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அதனாலதான் யோவான் 14ஆம் அதிகாரத்துல நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் அடுத்து என்ன சொல்லுகிறார்? தேற்றவாளனை நான் உங்களுக்கு
தந்தரளி போவார். 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள்ல சபையார் கூடி இருந்த போது பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. இந்த ரட்சிப்பை விரும்பி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தவர்களுக்கு தான் இந்த ஆவியை கொடுக்கிறார். இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் இந்த கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியும். அப்ப இந்த ஆவியை எப்படி நான் பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என்ன? இந்த ஆவி எங்கே இருக்கிறது? இதை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்த இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. எப்படி இருக்கிறதா? இந்த கர்த்தர் கொடுத்த வசனம் எப்படி இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. சமாரியாசிரியரிடத்துல எப்படி தொழுது கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். நான் பார்த்தது இல்லப்பா தேவனை. நீங்க யாரா பார்த்திருக்கீங்களா? யாரா கடவுளை பார்த்திருக்கீங்களா? யாருமே கடவுளை பார்க்கல. ஆனா கடவுளுடைய செயல்பாடுகளை பார்க்கணும். கடவுளுடைய செயல்பாடு இயேசு வெளிப்படுத்தினார். இயேசுவிலிருந்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் நமக்கு ஒரு அன்பு செலுத்தும் போது நம்ம அங்க என்ன பார்க்கிறோம்? கடவுளை பார்க்கிறோம். நம்ம ஆபத்தில் இருக்கும்போது ஒருத்தர் உதவி செய்யும் போது அங்க என்ன பார்க்கிறோம்? கடவுளை பார்க்கிறோம். இயற்கைகளை பார்க்கும் போது நம்ம எதை பார்க்கிறோம்? கடவுளை பார்க்கிறோம். அப்போ ஒரு உணவை நம்ம சாப்பிடும் போது ஆதாரத்தை பொறுத்தவரை யாருன்னு பார்க்கிறோம்? கடவுளை பார்க்கிறோம். அப்ப கடவுளை நான் பார்த்ததுல அப்ப இந்த ஆவியான தேவன் எப்படி இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? இந்த வேத வசனத்துக்குள்ளே இருக்கிறார். அப்ப தேவன் ஆவியாய் இருக்கிறார், குமாரன் ஜீவனாய் இருக்கிறார். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் இந்த வசனத்திலே இருக்கிறார்கள். அப்ப எனக்குள்ள இந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் கரத்திலே என்னுடைய கரத்திலே இருக்கிற இந்த வேத வசனம் தான் ஆவியாயும் ஜீவனாயும் நமக்குள் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், அப்ப இதுலதான் நம்ம காத்துக்கொள்ள முடியும். அப்ப ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு மிகவும் முக்கியமான வழி தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை என்னை என்ன செய்யும் என்று சொன்னால் பரிசுத்தப்படுத்தும். என்னை அனுதினம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும். அப்போ பரிசுத்தம் தான் நான் கர்த்தருடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். அப்போ ஒரு விஷயம் நான் சொல்லலாம். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யாம இருக்க முடியுமா? ஒரு கேள்வி. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்யாம இருக்க முடியுமா? நான் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன். ஒரு காரணமா தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டத நான் இப்ப ஆலயத்துக்கு வரேன். நான் கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரைட், ரொம்ப நல்லது. தியானிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க என்னுடைய இதயத்தை நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, நான் இதை தப்பா சொல்லல. இப்போ ஒரு கேன்சர் வியாதி எனக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கெட்ட சுவாபமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட போறேன். நான் கேன்சர் வியாதி என்னை விட்டு விலகணும்னு நான் ஜெபம் பண்ணணுமா? இல்ல எனக்குள்ள கெட்ட கோபம், அதாவது ரட்சிக்கப்பட்டேன் ஆனாலும் எனக்குள்ள இந்த ஒரு சுவாபம் இருக்கு. அது கோப சுவாபமா இருக்கலாம், பொறாமை எண்ணெயா இருக்கலாம், ஒருவேளை இச்சிக்கிற ஒரு சுவாபமா இருக்கலாம். இது என்னை விட்டு போல. நான் பழைய வாழ்க்கை என்னென்ன செய்து தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே இருக்கு. வேதம் சொல்றது பாவம் தொடர்ந்து நம்மை பிடிக்கும், பாவம் வாசப்படியிலே படுத்து கிடக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நன்மையின் கிருபை என்னை தொடரும்னா இப்ப இந்த ரெண்டு தடவை என்ன ஜெபிப்பீங்க? நீங்க தேவனுடைய பிள்ளையாக வச்சுக்கோங்க. எதுக்காக ஜெபிப்பீங்க? கேன்சர் போனோம்னு ஜெபிப்பீங்களா? இல்ல என் சுவாபம் மாறணும்னு ஜெபிப்பீங்களா? வெரி குட். அதுதான் உண்மையான ஜெபம். அதுதான் நாம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற ஜெபம், ரட்சிப்பின் ஜெபம். கேன்சர் நான் மறித்து போனா உம்மட்ட பெற போறாங்க. ஆனா நான் கேன்சர் நல்லாயி சுகத்தோட இருந்தா நான் பாவத்தோட இருந்து நரக பாதாளத்துல கிடப்பேன். அப்போ இதுதான். அப்போ பாவம் என்பது ஒரு ரெண்டு விதமான பாவம் உண்டு. அப்ப பாவம் செய்யாம ஒரு மனுஷன் இருக்க முடியாது. ஏன்னா பாவம் என்கிற சுவாபம் எங்க இருந்துதான் இருக்கு? நமக்குள்ளே இருந்து அது நமக்குள்ளே இருந்துதான் செயல்படுது. எங்கயோ பக்கத்துல இருந்து உள்ள வரல, ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு வேறுகொண்டு, அதுதான் நமக்குள்ள இருந்து வெளிப்படுது. அப்போ பாவத்துல ரெண்டு வகை உண்டு. எனக்கு தெரியுமா? ஒண்ணு மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்னு மரணத்துக்கு ஏதுவில்லாத ஒரு பாவம். அப்ப இது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் என்ன? இது 2 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருக்கு. வாசிக்க வேண்டாம், நேரம் குறைவா இருக்கிறதா. நான் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ரெண்டு பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன தெரியுமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் மறுபடியுமாக இந்த இயேசுவை மறுதலித்து, இந்த தேவனுடைய வார்த்தைய, இந்த சத்திய வார்த்தைய மறுதலித்து, குற்றமற்ற அந்த மாசற்ற ரத்தத்தை நிந்தித்து, அதை காலால மிதிச்சு,
இது எனக்கு வேண்டாம், எனக்கு பழைய வாழ்க்கை தான் வேணும், அந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும், இது பொய், இது வேண்டாம்னு சொல்லி திரும்பி ஆண்டவரை விட்டு மறுதளித்து போறாங்க பார்த்தீங்களா? இவங்க மரணத்துக்கு ஏதுவான பாவம். இவங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம் என்ன தெரியுமா? மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம் போது இப்ப நான் இங்க இருக்கிறேன், என்கிட்ட பாவம் இல்ல, ஐயோ நான் பெரிய பரிசுத்தவான், ஒரு பிரசங்கம் பண்றதுனால அப்படியே பெரிய பரிசுத்தவான் நீதிமான் அப்படிலாம் இல்ல. பாவ பிரமாணம் எனக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இளவயதின் பாவங்கள் இருக்கு, எனக்குள்ளேயும் என் பாவம் எனக்கு மறந்து போச்சா? 10 வயசுல செஞ்ச பாவம், 15 வயசுல செஞ்ச பாவம், அந்த பக்கம் ஒரு பிள்ளை நின்னா இங்க இருந்து நான் கல்லெடுத்து அறிஞ்சு அவன் மண்டையில போட்டு இன்னைக்கும் தழும்போடு இருக்கிறா, இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சா? இல்லையே, மறக்கவே இல்லையே, எல்லாமே மறக்கவே இல்லை. அப்பா பாக்கெட்ல நைசா கை விட்டு ஆள் இல்லாத போது பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் செலவு பண்ணது இதை மறந்து போச்சா? எல்லாமே ஞாபகம் இருக்கு. பாவத்தை மறக்கவே முடியவே முடியாது. அப்ப மரணத்துக்கு எதிராக பாவம் என்று சொல்லும் போது ஒரு இடத்துல ரோமர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுமா. என்ன பெருகுமா? இத பார்த்தா ஒரே சந்தோஷமா இருக்குல்ல இந்த வார்த்தையை கேட்டோன்னே. பாவம் செஞ்சுக்கிட்டே கிருபையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிரசங்கங்கள்லாம் இன்னைக்கு பண்றாங்க. அதெல்லாம் தவறான பிரசங்கங்கள். அப்படி பிரசங்கங்கள்லாம் அது அந்த வார்த்தை அப்படி கிடையாது. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகின இடத்துக்கு இப்ப விளக்கம் சொல்றேன். இதுதான் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். இதை நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது உங்களை ஆண்டவர் பரிசுத்தவானாய் முழுமையான பூர்ண புருஷனாய் அவர் மாற்றி உங்களை கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்வாரு? நிலைப்படுத்துவார். மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக மாறுவீங்க. இன்னைக்கு உங்க துக்கத்தை உங்க இதை சாட்சியா சொல்றீங்க பாருங்க. உங்க மூலியமா மற்றவங்க சாட்சி சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வல்லவராயிருக்கா. அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, பாவம் செய்து கொண்டே பரிசுத்தமா வாழ்வதை இது குறிக்கல. பாவம் பெருகின இடத்துல கிருபை உண்டாகிறது. இதுக்கு விளக்க சொல்ற பாருங்க. இப்போ ஒரு பாவம், எல்லாரும் பாவம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, செய்யறோம், ஒத்துக்கணும், உண்மையதான். இப்போ இந்த இடத்துல வந்திருக்கோம், தேவ சமூகத்துல நம்ம போய் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நிறை குறை இருக்கும். முதல் நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம். இந்த மரணத்துக்கு எதிராக பாவம் செய்யறவங்க ஒரு உணர்வோடு இருப்பாங்க. அதுக்குதான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், அந்த உணர்வுள்ள ஆவி. கடைசி காலத்துல என்ன நடக்கும் தெரியுமா? ஜனங்கள் உணர்வு இல்லாது இருப்பார்கள், உணர்ச்சியே இருக்க. நீங்க போய் சத்தியம் சொல்லுங்க, அவங்க ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. நீங்க சத்தியத்தை உதாசீனப்படுத்தி தத்துவம் பேசிட்டு இருப்பாங்க. தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கவங்க சத்தியம் நிலைக்கவே நிலைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. ஆமா, சத்தியத்தை கேட்டு அதை உள் வாங்கினா அது நல்ல நிலமா மாறும்போது தான் அது நினைக்கக்கூடியதா மாறும். அப்ப முதலாவது காரியம், ஒரு பாவம் என்ன ஆண்டுக்குள்ள வரும்போது நீங்க நினைக்கக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, இது எனக்கே விரோதமாய் நான் செய்கிற பாவம். இந்த உணர்வு முதல் வரணும். 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். முதலாவது காரியம், இது எனக்கே விரோதமாய் செய்யக்கூடிய பாவம். நீங்க எந்த விதத்துல அதுல டிஸ்டர்ப் ஆகி நீங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இன்னைக்கு அதுல ஒரு விடுதலை நமக்கு தரப்போறார். அந்த ஒரு உணர்வு வேணும். 2வது, இது என்னை உண்டாக்கினவருக்கு விரோதமாக நான் செய்கிற பாவம். இது என்னது? என்னை அது ஒரு நீங்க இச்சிக்கிற காரியமாகட்டும், ஒரு அநியாயமான காரியமாகட்டும், எது பொறாமையாகட்டும். பேதுரு ஒரு இடத்துல சொல்றாரு, அந்நிய காரியத்தை குறித்து நீங்க உங்க வீட்டுல பேசாம அது பாவம். நீங்க பேசும்போதும் கர்த்தரை குறித்து பேசணும், பிரயோஜனம் உண்டான வார்த்தைகளை தான் பேசணும். அந்த அக்கா எப்படி, அந்த அக்கா வாழ்க்கை எப்படி, இந்த அக்கா யாரு கல்யாணம் பண்ணா, இந்த அக்கா யாருக்கு வரதட்சணை எவ்வளவு கொடுத்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இதெல்லாம் வேணுமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு? இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு மோர் தென் கிறிஸ்டியன்ஸ் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அப்போ ஒரு விஷயங்களையும் நம்ம யோசிக்கும் போது, இது என்னை உண்டாக்கினவருக்கு விரோதமாக நான் செய்யக்கூடிய பாவம். 2வது, இதை நான் விரும்பவில்லை, இதை நான் வெறுக்கிறேன். ரொம்ப முக்கியம். இதை நான் விரும்பல சுவாமி, இதை நான் வெறுக்கிறேன். இன்னொரு காரியம், நான் இந்த விரும்பாத காரியத்தை எனக்கே விரோதமான இந்த பாவத்தை, தேவனுக்கு விரோதமான பாவத்தை நான் அருவருக்கிறேன். 4வது, அருவருக்கணும். பாவத்தை என்ன செய்யணும்? அருவருக்கணும், வெறுக்கணும். இது விரோதமான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம். ஆனா எனக்கு இதை ஜெயிக்க பலன் இல்லை, என்னால இதை நிறுத்த முடியல அப்படின்னு சொல்றது. கடைசியில ஒரு வார்த்தை சொல்லணும், இதை நான் விரும்பவே இல்லை. இததான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், என்னிடத்துல நன்மை என்கிற ஒரு பிரமாணத்தை பார்க்கிறேன், ஆனா நன்மையோ என்னிடத்துல இல்ல. பாவ பிரமாணம் எனக்குள்ள இருக்கு. மாம்சத்தினால நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யறேன், ஆவியினால தேவனுக்கு ஊழியம் செய்யறேன். எவ்வளவு ஒரு
ஓபன் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அது பவுல் என்ன சொல்றாருன்னா, அப்ப சரீரத்துல நான் அநேக நேரத்துல யாருக்கு தான் ஊழியம் செய்யறேன்? பிசாசுக்கு ஊழியம் செய்யறேன். ஆனா ஆவியில வந்துட்டேன் அப்படின்னா நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன். இந்த விஷயம், இந்த உணர்வு, இந்த 5 விதமான காரியங்கள் உங்களுக்குள்ள வருதா அப்படின்னு சொன்னா, பாவம் பெருகின இடத்துல கிருபையை ஆண்டவர் தருவார். இந்த கிருபையை எதற்கு தருகிறார் என்று சொன்னால், உங்களை பலவானாய் மாற்றுவதற்கு, இந்த பாவத்தை காலின் கீழாக நசுக்கி நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு, நீங்கள் பாவம் செய்து செய்து பரிசுத்தமாய் இருப்பதற்கு அல்ல. இந்த 5 விதமான உணர்வுகள் இருக்கும்போது அவர் உங்களுக்கு கிருபைகளை தருகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பாவத்தை நீங்கள் ஆண்டு கொள்ள முடியும். பரிசுத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள முடியும். இதுதான் தேவன் நம்மோடு கூட இருந்து செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. சரி, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் இந்த உலகத்திற்கு இயேசுவை எதற்காக அனுப்பினார்? ரட்சிப்பை கொடுக்கும்படி அனுப்பினார். இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப எதற்கு நம்ம கூட இருக்கிறார்? இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக இருக்கிறார். அதற்கு ஒரு 5 விதமான காரியத்தை நான் சொன்னேன். 5 விதமான காரியம் என்ன? எனக்கே விரோதமான பாவம், இது என் தேவனுக்கு விரோதமான பாவம், இதை நான் வெறுக்கிறேன், இதை நான் அருவருக்கிறேன், இதை நான் விரும்பவில்லை. அப்ப விரும்பாத, அருவருக்கிற, வெறுப்பாய் இருக்கிற இந்த காரியத்தை நான் செய்த எனக்கு பலம் இல்லாதவரே என்று சொல்லும் போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? கிருபையை தந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஆண்டவர் தேவன் நம்மோடு கூட ஆவியினாலே வாசம் பண்ணுகிறார். மூன்றாவது, எது வரைக்கும் இந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பார்? எது வரைக்கும் இருப்பார்? முதல் 3 வசனம் சொன்னேன். இப்ப 3வது வசனம் அது மட்டும் வாசிங்க. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் சகல உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். The end of the age. இன்னைக்கு மலை போல நம்பி இருந்தோம், பர்வதங்களை போல நம்பி இருந்தோம், எல்லாம் விலகி போய்விட்டது. எல்லாம் விலகி போய்விட்டது. வேதம் சொல்லுகிறது, மலைகளும் பர்வதங்களும் விலகி போனாலும் என் கிருபையும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் உங்களை விட்டு விலகவே விலகாது. அதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்கிறார். எது வரைக்கும் உங்களோடு இருப்பார்? எது வரைக்கும் இருப்பார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட அவர் இருக்கிறவராய் இருக்கார். அவர் என்னோடு கூட உலகத்தின் முடிவு பரிந்து இருக்கணும்னா நான் இந்த ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த ஆலயத்துல வந்திருக்கிற நீங்க ஒரு தீர்மானத்தோடு போங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எல்லாரும் எடுங்க. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும், மூப்பர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம். என்னோடு கூட வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம், அவர் என்னோடு கூட இருப்பார். அப்ப அவர் உலகத்தின் முடிவு பக்கம் என்னோடு கூட இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஈவாய் கொடுத்திருக்கிறார் இந்த ரட்சிப்பை. இன்னைக்கு ஆண்டவர் என்றால் என்ன கேட்கிறார்? ஒரு காரியத்தை கேட்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 25ல இருந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு வீட்டுல போய் நீங்க நிதானமா வாசிங்க. அதுல 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 3 காரியத்தை சொல்லுகிறார். அதுல 25ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 25, 26 வாசிங்க, வேகமா வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். லூக்கா 14:25. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில், பாருங்க, நல்லா நிறுத்துங்க. அநேக ஜனங்கள் இந்த இயேசுவுக்கு பின்னாடி போறாங்க. சொல்லுங்க, வாசிங்க. அவர்களிடமாய் அவர் திரும்பி, இப்போ அவர்களிடமா அவர் திரும்பி பேசுறாரு. வாசிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் இயேசு எப்படிப்பட்ட வார்த்தையை பேசினார்? திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன அதே இயேசு இங்கு பேசுகிறார். ஒரு திரளான கூட்டம் வருகிறது. நான் உங்களுக்கு உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு இருக்கணும்னா ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்கிறார். பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டம் எதற்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அற்புதங்களை பெற்றுக்கலாம், சாப்பாடு பெற்றுக்கலாம், கஷ்டங்கள் தீர்ந்திருக்கலாம், இல்ல பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கலாம், எதுக்கோ வந்திருக்கலாம். பெரிய கூட்டம் வருது. திரும்பி பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சில நேரங்களில் கடினமான வார்த்தைகளை பேசுகிறார். உன் கண் உனக்கு இடம் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு என்று சொல்கிறார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஊசியின் காலில் ஒட்டகம் நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் அநேக நேரத்திலே கடினமான அதுல ஒன்றுதான் இதுவும். வெறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். வெறுத்து விட முடியுமா? தகப்பனை வெறுத்து விட முடியுமா? தாயை வெறுத்து விட முடியுமா? சகோதரியை வெறுத்து விட முடியுமா? ஏன் இயேசு அப்படி பேசுகிறார்? பைபிள் படித்திருக்கிறீங்க நீங்க.
நல்லா படிச்சிருப்பீங்க. இந்த வார்த்தையை என்னைக்கா ஸ்டாப் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அப்ப பூமியிலே கர்த்தர் கொடுத்த இந்த உறவுகளை அவர் வெறுத்து விட சொல்கிறார். எப்பா ஆரம்பிக்கும் போது திக்கற்றவர்களா இப்படின்னு ஆரம்பிச்சீங்க, இப்போ வெறுத்து விடுகிற ஆண்டவரா பாக்குறீங்களே, அது பொருள் அல்ல. எனக்கு தெரியுமாங்களா? அதுக்கு உதாரணம் சொல்றேன். இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, இருள்ல வரக்கூடிய காரியம் என்ன? நட்சத்திரம். நட்சத்திரம். இப்ப இந்த நட்சத்திரம் நம்ம நைட்டு பார்க்கிறோம், எவ்வளவு அழகா தானே இருக்கு. இந்த நட்சத்திரம் தான் என் மனைவி, இந்த நட்சத்திரம் தான் என் சகோதரர்கள், என் சகோதரிகள் வைத்துக் கொள்வோம். இப்ப இதை நான் நேசிக்கிறேன், இதை நான் விரும்புறேன், இதை நான் பாசம் செலுத்துறேன், எல்லாம் இருக்க தப்பு இல்லை. இப்ப திடீர்னு காலையில் ஆயிடுச்சு, இப்ப என்ன வருது? சூரியன் வந்துருது. இப்ப நட்சத்திரம் காலம் மறைஞ்சிருச்சு. இதைத்தான் இயேசு சொல்றார். இதைத்தான் இயேசு சொல்றார். நம்முடைய உறவுகள் நட்சத்திரங்களை போல இருக்கும், அது ஒரு பிரகாசமா இருக்கும். ஆனா இயேசு என்கிற சூரியன் வந்த பிறகு அது அங்கேதான் இருக்கும், எங்கேயும் போகாது. ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் என்னை அதிகமா நேசிங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப புரியுதா? டெய்லி சூரியனை பார்க்கும்போது காலையில இருந்த உடனே உங்கள் வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பை கொடுங்கள். ஆண்டவரே, நான் உண்மை அதிகமாக நேசிப்பேன். எனக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் உண்மை நான் நேசிப்பேன். ஏன்னா ரட்சிப்பை நீர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர் தான். உங்களுடைய வேத வசனங்களின் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இப்படி நம்மளால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு அதுதான் உங்கள் அர்ப்பணிப்பா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை கேட்கிறார். இந்த உலக உறவுகளை விட நீங்கள் என்னை அதிகமாக நேசிப்பீர்களா, அவருக்கு நீங்கள் சீஷர்களாக இருப்பீர்கள். இந்த இடத்துல இனி சீஷர்கள் எழுப்ப வேண்டும். விசுவாசிகளாய் அமர்ந்திருக்கிற நீங்கள் இந்த பர்கூர் படித்தளத்திலே ஒரு நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவர், ஒரு நீதிமானுடைய படிச்சுவடுகளினாலே வழிநடத்தப்பட்டு நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். அந்த நீதிமானுடைய பாத்திரவான்களாய் நீங்கள் சீஷர்களாய் எழுப்ப வேண்டும். நீங்கள் சுவிசேஷங்களாக எழுப்ப வேண்டும். அதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது, நான் உண்மை அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவர். 80 வயது சகோதரி நானும் என் மனைவி ஒரு நாள் சந்திக்க போனோம். காலில் பிராக்சர், அவர்களை புரஷவாக்கம் என்கிற பகுதியில நாங்கள் பார்த்தவர்களை ஜெபிக்க போனோம். ஜெபித்து விட்டு சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? என் லைஃப்ல ஜீசஸ் தான் முதல், இரண்டாவது தான் என் கணவர் என்று சொன்னார். 80 வயதுல அந்த தாயார் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையை கொடுத்தார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையாய் மாறட்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறார். 27ஆம் வசனத்தை வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஐயோ, இது ரொம்ப கஷ்டம். தன் சிலுவை வழியாக ரட்சிப்பு கிடைத்தது. இப்ப தேவன் என்னோடு மரண பரியந்தம் இருக்கணும்னா என்ன வேணும்? தன் சிலுவையை நீங்கள் எடுக்க வேண்டும். தன் சிலுவையை நீங்கள் எடுக்க வேண்டும். தன் சிலுவைனா என்ன தெரியுமா? ஒரே வரையில சொல்லி முடித்து விடுகிறேன். என் சுயம் செத்து விட வேண்டும். என் சுயம் செத்து தேவன் சித்தம் என் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். இது நம்முடைய அனுதின அர்ப்பணிப்பாய் காணப்பட வேண்டும். 3வது வசனத்தை வாசனை முடித்தலாம். அவ்வளவுதான். 33வது வசனத்தை வாசி. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம், உடைமைகளை, நீங்கள் உங்களுக்கு உண்டான உடைமைகளை வெறுத்து விட வேண்டும். இந்த சகோதரத்துல நான் கேட்டா ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த பிள்ளைங்க கேட்டா எனக்கு செப்பல் பிடிக்கும், ட்ரெஸ் பிடிக்கும், எனக்கு வீடு பிடிக்கும், ஒருத்தருக்கு கார் பிடிக்கும், ஒருத்தருக்கு பைக் பிடிக்கும், ஒருத்தருக்கு இப்படி ஒன்னொன்னும் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்முடைய பிடிக்கக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு இந்த உடைமைகளை நாம் வெறுத்து விட வேண்டும். சில பேருக்கு வீடு பிடிக்கும். என் வீடை குறித்து எனக்கு ஒரு பெருமிதம் இருக்கும், என் காரை குறித்து ஒரு பெருமிதம் இருக்கும், அநேக காரியங்கள், நான் போட்டிருக்க சட்டை குறித்து பெருமிதம் இருக்கும், இப்படி பல காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றா அதை வெறுத்து விட வேண்டும் என்று சொல்றேன். எப்படி வெறுத்து விடுவது? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். வைத்துக் கொள்வது, பிடித்துக் கொள்வது, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வைத்துக் கொள்வது வேற, பிடித்துக் கொள்வது வேற. இது நான் யாருக்கும் தரமாட்டேன். இது பிடித்துக் கொள்வது, இது பிடிவாதம். இவர்கள் வெறுக்க தயாராக இல்லை. வைத்துக் கொள்வது என்று சொன்னால், இது 2 சட்டை இருக்கிறது, பிரதர் வேண்டும் என்றால் ஒரு சட்டை போட்டுக்கோ, இது வைத்துக் கொள். வீடு இருக்கிறது, வாங்க வந்து ஜோம் பண்ணுங்க, ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்துங்க. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கு வைத்துக் கொள்வது, அதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். நான் வைத்துக் கொள்வது. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு போவோம். நிச்சயமாய் ஆண்டவர், நீங்கள் சீசத்துவத்துக்குள்ளாக வரும்போது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் உலகத்தின் முடிவு பரிதம் அவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த காலை வேளையில நான் இன்றைக்கு ஜெபித்த போது இந்த சபைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த வாக்கு தத்தத்தோடு கூட இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். உங்களை ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்.
தொடர்ந்து நீங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படி இந்த வசனத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். மூன்றாவது, உலகத்தின் முடிவு பரிந்தும் அவர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த 3 காரியத்தை நான் வெறுத்து விடுகிறேன் என்று சொல்லி காலையில் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறேனா? நான் இப்பொழுது சொல்கிற இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வாசிக்க கேட்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஏசாயா 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மாற்றம் யாராவது ஒருத்தர் உரத்த சத்தமாக நாம் வாசிக்கலாம். இது உங்களுக்காக கொடுத்த தேவனுடைய வாக்குத்தத்தம். இதை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிக்கிறது. ஏசாயா 40 அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். உங்க வாழ்க்கையில என்ன இல்லை? பசியும் இல்லை, உஷ்ணமும் இல்லை, வறட்சியும் இல்லை. உங்களுக்கு இறங்குகிற ஒரு தேவன் உண்டு. உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களுக்கு இறங்கி அவர் உங்களை நீர் பாய்ச்சலான இடத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமீன் சொல்றோமா? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட கண்களை கொண்டு ஒரு சிறிய ஜபத்தோடு நம்ம முடிச்சிடலாம். எல்லாரும் கண்களை மூடி இருதயத்துல கையை வச்சுட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே பாவங்கள கல்வி என்னை ரட்சியும், ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டுமானால் உம்முடைய வேத வசனத்தை நான் நேசிக்க வேண்டும், ஆண்டவரே இது என் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் இந்த புஸ்தகத்தை இருக்கிறார்கள். அநேகர் இந்த புஸ்தகத்தை ஆண்டவரே உதாசீனப்படுத்திக் கொண்டு அநேக குப்பை தொட்டில கூட இந்த புஸ்தகத்தை தூக்கி எறிகிறார்கள். ஆண்டவரே இது எனக்கு வாழ்வு தருகிற அப்பா. ஆண்டவரே இந்த வேத வசனத்தை நான் அனுதினமும் ஆசையாய் நான் பிடித்துக் கொண்டு என்னை பரிசுத்தப்படுத்துகிற இந்த வசனத்தை நான் பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே அதோ நீ உலகத்தின் முடிவு பரிந்தும் என்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா. நான் வெறுக்க வேண்டியதை வெறுத்து உண்மை நான் என் வாழ்க்கையை அதிகமாய் நேசிக்கிறேன் அப்பா. இன்னைக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி பசியாகிலும் உஷ்ணமாகிலும் வறட்சியாகிலும் ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிறவர். ஆம், இறங்குகிறவர் இன்றைக்கு இறங்கி உங்களை நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே நடத்துவார். நீங்கள் இன்னைக்கு எந்த சோர்வோடு பலவீனத்தோடு வந்தாலும் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு தாய் வயிற்றிலே தான் 24 மணி நேரமும் பிள்ளைக்கு பசிக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கும். அங்கு உஷ்ணம் கிடையாது. அந்த தாய் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு வறட்சி கிடையாது. அப்படி தகப்பன் உங்களை அந்த கர்ப்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளையை போல உங்களை போஷிக்க அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, உங்களுடைய சிலுவையின் பாதத்தில் நான் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த கேட்ட சத்தியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ரட்சித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை உங்களுடைய சீஷனாக நீ ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னை கொண்டு நீ பெரிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல் வைக்கிறேன். இந்த பர்கூர் திருச்சபை மேல் வைக்கிறேன் ஆண்டவரே. இங்கு பணியாற்றுகிற ஒவ்வொரு மிஷனரிகளும் வைக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா தேவைகளையும் சந்திக்கட்டும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்டவுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை தாரும் ஆண்டவரே. வியாதியோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு எந்த நேரத்தில் என்ன தேவை குறைகளோடு உடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக ராஜா. அப்படி நீ செய்து ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உடைய கிருபைகளை தாங்கி நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.